Hi friends, இப்போ நம்ம திருச்சி புனித டான் போஸ்கோ அலைகள் மீடியாவுக்கு வந்திருக்கோம். இங்க சென்ட் டான் போஸ்கோவின் சலேசிய உடனுழைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கு. எங்க திருவொற்றியூர் யூனிட்ல இருந்து 4 பேர் இந்த நியூ மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் ஜான்சி, மலர், சுகன்யா, பிராங்கினா இவங்கெல்லாம் இப்போ ப்ராமிஸ் எடுக்க போறாங்க. நாங்க ஆல்ரெடி 14 இயர்ஸ் பேக் ப்ராமிஸ் எடுத்துட்டோம். ஸோ இன்னும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் சுகன்யா. நாங்கள் திருவொற்றியூர் யூனிட்லேருந்து வந்திருக்கோம். அவர் லேடிஸ் ஸ்கூல்லேருந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். சிஸ்டர் செலினோட தலைமையில் நாங்கள் 7 பேர் வந்திருக்கிறோம். இதில் நாங்கள் 4 பேர் இன்னைக்கு ப்ராமிஸ் எடுக்க போகிறோம். சலேசிய உடனுழைப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் இளைஞர்களை எங்களுக்கு மிக ஆர்வமாக இருக்குது. அந்த நாள் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இது எதுக்காக அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழவும், சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல குடிமக்களாக நாங்கள் வாழவும், நல்ல ஒரு குடும்ப திருச்சபையை உருவாக்குவதற்கும் எங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஹாய் மேம், நீங்கள் எந்த யூனிட்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் தூத்துக்குடி திரேஸ்புரத்துலேருந்து வந்துருக்கோம். ஓகே, ப்ராமிஸ் எடுத்துட்டீங்களா? நீங்கள்? நாங்கள் தூத்துக்குடி திரேஸ்புரம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம், ரெக்னாதபுரம் யூனிட்டு. தேங்க்யூ. டான் போஸ்கோ நேரடியாக நிறுவன சபை சலேசியன் கோஆப்ரேட்டிவ் சபை. முதல்ல ஒரு சலேசியன் ஃபாதர்கள் நிறுவனார், அது பிறகு சலேசிய சிஸ்டர்கள் நிறுவனார், அதுக்கடுத்து சலேசிய கோஆப்ரேட்டர் உடனுழைப்பாளர்கள் சொல்லக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் அசோசியேஷனை நிறுவனாங்க. இது எப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபார் யூத், இளைஞர்களோட மேம்போக்காகவும் அதே மாதிரி ஒரு நல்ல சமுதாய குடிமக்களாக இருக்கிறதுக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல தலைவராக இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ வாழ்க்கைகள் ஒழுங்குமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறுவப்பட்ட இந்த சபை. மோட்டோ என்னன்னாக்கா கனவு தூண்டும் கனவு, ட்ரீம் தட் மேக்ஸ் யூ ட்ரீம். நம்மை கனவு காண தூண்டும் கனவு. அதில் அந்த கனவு நனவாகி இருக்கின்றது. ஏன்னா இவ்வளோ பேர் சிறப்பாக இங்கே கூடிட்டு இந்த ஒரு மாநாடை ஆரம்பிக்கின்றோம். கொடியானது ஏற்றி வைக்கப்படுகின்றது. அருள் தந்தை சேவியர் மைக்கேல் மற்றும் அருட்சகோதரி ரோசி அவர்கள் முதலாவதாக இருக்கக்கூடிய நம்முடைய மறை மாநில சலேசிய உடனுழைப்பாளர் கொடியை ஏற்றி வைப்பார்கள். இப்பொழுது நம்மளுடைய கீதமானது இசைக்கப்படும். உலகில் சலேசியர்கள் என்று வாழ்வோம், உடன் உழைப்பாளர்கள் அழைத்ததில் மகிழ்வோம். தூய தொல்போஸ்கோய தந்தை இளையோரின் ஆசாரும் நண்பரும் நீரே. உலகில் சலேசியர்கள் என்று வாழ்வோம், உடன் உழைப்பாளர்கள் அழைத்ததில் மகிழ்வோம். அண்ணல் போஸ்கோ நாமம் வாழ்க வாழ்கவே, அன்பு தந்தை லட்சியம் என்றும் வெல்கவே. அண்ணல் போஸ்கோ நாமம் வாழ்க வாழ்கவே, அன்பு தந்தை லட்சியம் என்றும் வெல்கவே. அம்மாறு போதும் என்று சொன்னவரே, வேறெதுவும் வேண்டாம் என்று மொழிந்தவரே. அம்மாவை போதும் என்று சொன்னவரே, வேறெதுவும் வேண்டாம் என்று மொழிந்தவரே. இரவும் பகலுமாய் உழைத்திடுவோம், இரவும் பகலுமாய் உழைத்திடுவோம்.
வாழ்க வாழ்கவே அன்பு தந்தை லட்சியம் என்றும் வெல்கவே அண்ணல் போஸ்கோ நாமம் வாழ்க வாழ்கவே அன்பு தந்தை லட்சியம் என்றும் வெல்கவே. யாருக்கு கூட தெரியாது, திடீர்னு பணம் எடுத்து வந்து தரீங்க. உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்கம்மா. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுமா. நான் போய் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்த்தா யாருமே கொடுக்கவே இல்லை. யாருமா நீங்க? நானு சலேஷன் சபையோட உடன் உழைப்பாளர்மா. வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இருப்பவர்களுக்கு 3 மணி நேரம் ஆன்மீக தயாரிப்பு இருக்கின்றது. ஆகவே வாக்குறுதி கொடுக்க வந்திருக்கக்கூடிய தயாரிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆலயத்திற்கு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எப்போதுமே தவறக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், குறைகள் மிகுந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இன்னும் அதிகமான வகையிலே மனம் மாறாவிட்டால் நீங்களும் இவ்வாறுதான் என்று சொல்வது போல நாம் மனம் மாறுவதற்கு, இன்னும் அதிகமாக பங்களிப்பதற்கு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து மற்றவர்களை அன்பு செய்வதற்கு இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கூடுதலான பங்களிப்பை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆரோக்கிய ரைசி திரு பிரபா, திருமதி மலர், திருமதி சுகன்யா, திருமதி ஜான்சி, மிஸ்டர் ஞானதீபம், திருமதி ஜெனோவா, Bye.